பொதுவா இந்த நெல்லி அப்படின்னாலே நம்ம அரைநெல்லிக்காய் எடுக்க முடியாது. காட்டு நெல்லிக்காய் தான். காட்டு நெல்லிக்காய் தான் எக்ஸலன்ட்டான மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்றது உண்டு. இட்ஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னே சொல்லலாம். நம்ம கிவி பழத்த வாங்கி நம்ம சாப்பிடுறோம் வைட்டமின் சி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா கூட, அத விட ரொம்ப காஸ்ட்லி. 4 கிவி பழம் போட்டு ஒரு சின்ன பாக்ஸ்ல ரூ. 400 விப்பான். ஆனா, எங்கேயோ மூலையில ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20க்கு நெல்லிக்காய் வித்துட்டு இருக்கும் 1/4 கிலோன்னு. அப்ப நம்ம கிவி வாங்கும்போது யோசிக்க மாட்டோம். முதல்ல அந்த பாட்டிய கண்டுக்கவே மாட்டோம். அப்படியே மிஞ்சி போய் அந்த பாட்டி கிட்ட வாங்குனாலும், "என்ன போய் நெல்லிக்காய் போய் ரூ. 20ன்றியே ரூ. 5 குடு" அப்படின்ற மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பார்கெயின் பண்ணுவோம், டிமாண்ட் பண்ணுவோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். செய்யாதீங்க. அந்த கிவிய விட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நியூட்ரிஷியஸான ஒரு ஒரு பொருள வந்து பார்த்தீங்கன்னா, உணவ அந்த அம்மா விக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பொருள அவங்க வியாபாரம் பண்றாங்க. ஒரு கனிய அவங்க வியாபாரம் பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்க ரூ. 20 சொன்னாங்கன்னா, "இந்த ரூ. 25 வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்க. இதுதான் நல்லது அப்படின்லாம். நம்மளுக்கு சீப்பா இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சத்து இல்ல அப்படின்ற மாரி நம்மளே முடிவு பண்ணிப்போம். வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற கதை தான். சீப்பான உணவுகள்ல சத்து கிடையாது. காஸ்ட்லியான உணவுகள் தான் சத்து. அப்படின்ற மாரி நம்ம முடிவு பண்ணிக்கணும். அந்த முடிவ மாத்திக்கோங்க. நெல்லிக்காய் இருக்கிறதுலயே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தான் நான் சொன்னேன். பவர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு சொன்னேன்.